ஒளியாய் தருவாய் வியாய் நதியாய் தெரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனாக இருக்கக்கூடிய கந்தப்பெருமானுடைய திருவள்ளுவரையோடு மங்கா புகழ்மிக்கராக விளங்கக்கூடிய கும்பகோண நாட்டுடைய ஒரு பகுதியாக விளங்கும் நாமக்கல் மாவட்டம் பரவத்தி வேலூர் வட்டம் புழைக்கடத்தூர் கிராமம் தண்ணீர் மண்டல் என்று அழைக்கக்கூடிய பகுதியிலே பன்னெடுங்காலமாக நமது முன்னோர்கள் செய்த நந்தனத்தின் பயனாகவும் அவருடைய குருவருள் கருணையோடு நம்புற மக்களுக்கும் இப்பதிவாளர் மக்களுக்கும் ஏனைய இறைவழிபாட்டு அன்பர்களுக்கும் வழிபாடு செய்வதற்குள்ளான அற்புதமான ஒரு ஆலயம் இங்கே அமையப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைந்து முன்னோர் செய்த அற்புதமான அறநெறியை சொல்ல தவறாத வண்ணம் முன்னோர்கள் என்ன நமக்கு வழிமுறை வகுத்திருக்கிறார்களோ அதனுடைய நெறி தவறாது. மக்கள் எல்லாம் கந்தப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நிலையிலே பல தொண்டுகள் புரிந்து வருகின்றார்கள். அதில் முக்கியமான ஒரு தொண்டு ஈரின்றி அமையாத பொழுது என்பார்கள். அவர்கள் கந்தப்பெருமானை இணைந்து காலையாக செல்லக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் கடம்பெருமான் நேரங்கள் அந்நிய பகிரத்தந்து உய்யக்கொண்டா என்பது மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்திலே வருகின்றது. அப்படி தாகத்தோடு வரக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் தாகம் தீர்க்கும் வண்ணமாக இப்பகுதியிலே தண்ணீர் பத்தளித்த நிலையோடு அனைவருக்கும் தாகத்தை தீர்க்கும் வண்ணமாக முருகப்பெருமான் இணைந்து பல தொண்டுகள் புரிந்து வந்திருக்கக்கூடிய வாரப்ப இன்னும் திருநாமம் தாங்கி அன்பருடைய வம்சாவளியராக இங்கே தோன்றி அவர்கள் நம்முடைய தெய்வமாக வழங்கக்கூடிய கந்தப்பெருமானுக்கு ஆலயம் அமைத்து திருநீர் திருக்குற நீராட்ட பெருந்தாண்டி பெருவிழா சிறப்பாக இறைவனுடைய திருவருளினாலும் அன்பர்களுடைய உச்சப்பெருமானும் இங்கே சிறப்பாக நடைபெற்று 2 ஆண்டு காலம் இங்கே நிறைவு. அந்த வகையில் அடுத்தடுத்த ஒவ்வொரு நிகழ்வும் இங்கே சீரும் சிறப்புமாக ஒவ்வொரு தொண்டர்களும் இந்த குலத்தை இருப்பவர்களெல்லாம் என்ன வழிபாடு செய்ய வேண்டும், சிறப்பாக என்ன செய்திகளெல்லாம் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று ஒவ்வொருவரும் புரிந்து அதை செயல்படுத்தும் வண்ணமாக பல்வேறு நிகழ்வுகளும் பல்வேறு செயல்பாட்டுகளையும் இங்கே புதிதாக ஒவ்வொன்றும் நாம் உருவாகுவதை கண்ணால் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அத்தகைய நிலையில் திருவள்ளுவர் திறமையை நாங்கி கந்தப்பெருமான் பிள்ளையான வைபவம் சொல்லக்கூடிய மங்கள நான் அறிவித்த நிகழ்வை பங்குனி உத்தரத்தண்டலாம் மங்களம் பொருந்தி இந்த திருநாளை செய்வதற்குண்டான வாய்ப்பு இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த வகையில் மங்களம் பொருந்தி இந்த திருநாளை மங்கள இசைக்க இப்பொழுது விளக்கித்தார் பேசுவின் வேலை ஆனவாக வளர்ப்பதோ கீழ் சொன்னார் கழியலாம் வலுவாய் என்று அப்படி வருவானை வாக்கு அத்தகைய குதிரை வழிபாடாக திருவிளக்கு வழிபாடு இந்த இடத்தில் உள்ளத்தொழில் செய்து 6 வழிபாடும் செய்யப்பட்டு விநாயகப் பெருமானத்திலே 60 வழிபாடோடு இறைவனுடைய எழுந்தல் வழிபாடு வழிபாடு இப்பொழுது இதுபோல் தோன்றிருக்கின்றன. அன்பர்கள் மக்களும் சிறார்களும் பெரியவர்களும் இளைஞர்களும் தாய்மார்களும் சரியாக 1 மணி நேரம் அமைதியாற்று இங்கே அமர்ந்த வழிபாட்டை கண்ணாக கண்டு கந்தப்பெருமானுடைய கருணையை முழுமையாக பெற்று நாம் வீடு திரும்புவதற்குள் நாம் வேண்டிய வேண்டுதல் நன்மையை வைத்துவிட்டால் அது நல்ல முறையிலே நடத்திட வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொடுத்துட்டோம். உங்களுக்காகத்தான் இந்த வழிபாடெல்லாம் பல்வேறு நிலைகளிலே சூழ்நிலை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகையால் வழிபாட்டின் நேரத்தை மட்டும் பேசாது போது வழிபாட்டை கண்ணார கண்டு காலார செவிடுத்து நம் தமிழர்களை வைத்து இறைவனை கண்ணாக மனித கோரிக்கைத்துக் கொள்கின்றோம்.
போற்றி போற்றி